ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ வீட்டு வேலையை முடிச்சுட்டு ஏன் படிக்க மட்டும் டைல்ஸ் ஒட்டல, அதுக்கும் ஒட்டியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல, ஏன் இப்படி ஒட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் வேலை முடியல, அதாவது டைல்ஸ் ஒட்டுற வேலை இன்னும் முடியலங்க. இன்னும் படிக்கலாம், டைல்ஸ் ஒட்டணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து பட்டி பவுடர் வைப்பாங்க இல்லைங்களா, அதுவும் இன்னும் வைக்கல. இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, இன்னும் வரல. கண்டிப்பாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த படிக்கெலாம் வந்து டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே இப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறாங்க. அதுவும் குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே அம்மா பசிக்குது ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறாங்களா. சரி, இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே ஏதாவது சமைக்கலான்ட்டு அடுப்புக்கிட்ட போனாங்க. கரண்ட் இல்லை. சரி, கரண்ட் இல்லைன்னு நம்ம லேசியாக உட்காந்துருக்கூடாதுன்னு சொல்லி உரல் கல்லியே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா தலை, பச்சை மிளகாலாம் போட்டு ஆட்டிட்டு புதினா ரைஸ் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க. என்னைக்கு வீட்டில் 10 பத்தாத சாப்பாடு செய்கிறோமோ அன்னைக்கு தான் பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்பாங்க. என்னைக்கு கேட்பாங்க நம்ம அதிகமாக சாப்பாடு போட்டு செய்கிறோமோ அன்னைக்கு வந்து பசிக்கலன்னு உட்காந்துருவாங்க. வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.